வணக்கம் குளோரியானி. 15 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் எப்படி இருந்தாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி சீமானோட நிலைமை என்ன அப்படின்ட்டு அதை பத்தியே பேசுறாங்க. ஏன் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேரும் அடிமட்டத்துல இருந்திருப்பாங்க, பொருளாதார சிக்கல்ல வாழ்ந்திருப்பாங்க. ஒரு கடும் முயற்சியிலேயோ இல்ல ஒரு அசராத உழைப்பிலேயோ அசராத ஒரு என்ன சொல்றது வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும். பல துறைகள்ல பல பேரு புழுதியிலையும் சேருலையும் வாழ்ந்தவங்க கூட ஒரு கட்டத்துல பல வருடங்களுக்கு பிறகு ஒரு தன்னிறைவான வாழ்க்கையே அமைச்சிக்க கூடியது பலரதுடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய வரலாறு இதுதான். ஒரு வரலாறு அதிசயம்னு கூட அதை சொல்லலாம். அது ஏன் அண்ணன் சீமான் வாழ்க்கையில நடக்கக்கூடாது? ஆமா, ஒரு எளிய பின்புலத்துல இருந்து விவசாய குடும்பத்துல இருந்து ஒரு கனவோட இயக்குனர் ஆகணும், பேசப்படும் ஒரு இயக்குனர் ஆகணும், பாரதி ராஜாவுக்கு இணையாக வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவர் தான். வந்த இடத்துல அவருக்கு அது வாய்க்கல. அதுக்கு பதிலாக சினிமா துறைய அவர் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேர்வு செய்யப்பட்டது இனத்துக்காக, இனக்காவலனாக, தமிழின பெருக்காவலனாக நீ இருக்கணும் அப்படிங்கிறது தான் உன் தலையில எழுதப்பட்ட விதி அப்படிங்கிறத சொல்லாம சொன்னதுதான் இந்த அரசியல் பிரவேசம். அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு நன்கு புகழாரம் சூட்டப்பட்ட ஒரு இயக்குனரா யாருக்கும் தெரியாது. இப்போ நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் போது வரைக்கும் அவர் ஒரு பயணிக்கிறதுக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்கும் போது யார் இந்த சீமான்னு தேடும் போதுதான் தெரியுது அவர் ஒரு காலத்துல இயக்குனரா இருந்தாரு. தம்பிங்கிற படம் தெரியும், மாதவனா அதுல நடிச்சிருக்காருங்கிறதும் தெரியும். அதை இயக்கியவர் இவர் தான் அப்படிங்கிறதே நாம சீமான் அவருடைய அரசியல் பேருரையை கேட்ட பிறகுதான் நமக்கே தெரிய வருது. இதுதான் இன்னைக்கு நீங்க கட்சியில யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. அவர்களுடன் பயணிக்கும் முக்கியமான நிர்வாகிகள், முக்கியமான ஆதரவாளர்கள், நண்பர்களுக்கு மட்டும்தான் கூடவே அரசியல் அதாவது சினிமா துறையிலையும் பயணிச்சு கூடவே இப்ப அரசியலையும் பயணிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இவர் எவ்வளவு பெரிய பேரறிவு கொண்ட ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது தெரியும். ஆனா பல பேற்ற கேட்டா, 75% பேற்ற கேட்டா இவருடைய பேச்சில் கவரப்பட்டு இனமான உணர்வு எழுந்த பிறகு யார் இவர்னு தேட ஆரம்பிச்ச பிறகுதான் இவர் சினிமா துறையிலேயே விவசாயத்தை பத்தி தான் பேசியிருக்காரு. சமூக அக்கறையோட தான் மாதவனை வச்சு படம் எடுத்திருக்காருங்கிறது தெரிய வரும்னு அச்சு பிசகாம வார்த்தை பிசகாம இப்படியே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அப்படியே தான் அதுல உழந்துகிட்டே இருக்கணுமா? அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச மறுநாளே அவர் ஃபார்ச்சுனர் கார்ல ஏறிடல. கட்சி ஆரம்பிச்ச அடுத்த வாரமே BMW கார்ல வரல. கட்சி ஆரம்பிச்ச அடுத்த வருடமே நீங்க சொல்ற பங்களாக்குள்ள போய் உட்காரல. வலசரவாக்கத்துல அவர் தங்கியிருந்த வீடை பாக்கி வாடகையோட கொடுக்க முடியாம அவர் சொல்லும் போது நிறைய இடங்கள்ல அதை சொல்லியிருக்காரு. நான் நானா போய் ஒரு பங்களால உட்காரணும்லாம் உட்காரல. வலசரவாக்கம் என்னுடைய வீடை நான் மாற்றி கொடுத்துக்கிட்டு வீடு தேடும் போது நான் அப்போ வழக்கு வாங்கிய ஒரு பேச்சாளன். திமுகல இருந்து திமுகவுக்கு சாதகமாக பேசியிருக்கேன், அதிமுகல இருந்து அதிமுகவுக்கு சாதகமா பேசியிருக்கேன், திடல்ல இருந்து பேசியிருக்கேன். இப்படி பேசி நான் என்னுடைய பேச்சுக்கள் நிறைய பேரை குத்தியதால நான் வழக்குகள் அப்பதான் நான் என் மீது வழக்குகள் பதியப்பட்டன. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ இவன் ஓவரா பேசுவானே, இவனுக்கு கொடுத்தா நாளைக்கு போலீஸு கீலீஸுன்ட்டு நம்ம வாசல்ல நிக்குமேங்கிற பயத்திலையும் அச்சத்திலையும் யாரும் எனக்கு வீடு தரல. நான் வீடு தேடி அலைஞ்சது என் கூட நீங்க அலைஞ்சிருந்தாதான் தெரியும்னு அவ்வளவு வேதனையோட பகிர்ந்திருப்பாரு. அவருடைய வீடு பத்திய விலாக் ஒண்ணு எடுக்கும்போது கூட அதுல சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு 2-3 வருடங்களுக்கு முந்தைய பொங்கல் சிறப்பு காணொளியில அதை சொல்லியிருப்பாரு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருவர் அவருக்கு தெரிஞ்ச ஒருவர் அறிமுகப்படுத்தி இந்த வீட்டை காட்டினாங்க. வீட்டை காட்டும் போது கூட இவ்வளவு என்னால கொடுக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா வீடே இல்லாம பேப்பர்ல எல்லாம் வீடை காலி செய்ய மாட்டேங்கிறார் சீமான், வீடை காலி பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு, கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்படின்னு என்னை பத்தி, அதாவது ஏன்னா நான் கட்சி ஆரம்பிச்ச புதுசு அது, அப்போ நான் கட்சிக்குள்ள வளர்ந்துடக்கூடாது, இப்படி ஒரு தலைவன் உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவால் பரப்பப்பட்ட செய்தியினால எப்படியாவது காலி பண்ணி கொடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா போதுங்கிற ஒரு இதுலதான் உட்கார்ந்தேன். அதன் பிறகு மனைவி பிள்ளைகளுக்கு அது பிடித்து போக இன்னும் அங்க அவர்கள் விவசாயம் சுத்தி பண்றாங்க சின்னதா. அந்த வீட்டுல என்ன பண்ண முடியுமோ அது வாத்து, கோழி, ஆடு, அடுத்தது நாய்கள், இது போன்ற பறவைகள் இதெல்லாம் வளர்க்குறாங்க. அப்போ இன்னும் இதெல்லாம் கொண்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறது இல்ல, இதை ஒழிச்சுக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக முடியாது. இதை விட இன்னொரு வீட்டை தேடி அலையிறங்கிறது இன்னும் பெரிய கஷ்டம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளவு அம்சங்கள் வளர்க்குறோம்.
போதாத குறைக்கு எத்தனை பேரோ ஊர்ல இருந்து கட்சி பணிக்காக வருகிறவர்களும் அலுவல் ரீதியாக தங்க நேரிடுது. வீட்டு பணியாளர்கள், அந்த ஆடு மாடு கோழிகளை பராமரிக்கிறவர்கள் அப்படின்ட்டு அவர்களும் தங்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடு இருந்தாதான் அதை நாம இனிமே எடுத்துட்டு செல்ல முடியும். அப்படிங்கும் போது இதை விட குறைஞ்ச ஒரு வீட்டுல ஒரு 50,000 இதுலயோ போய் உட்கார்ந்து இதை செயல்படுத்த முடியாது. சரி போவோம் அப்படின்ட்டு தான் நான் இதை பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. கூடவே கட்சி நிதியிலிருந்து அவர் இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒற்றை காரணம், அவர்களுடைய மனைவி அண்ணி கயல்விழி அவங்க முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சரா அதிமுகவில் இருந்த ஐயா காளிமுத்து அவர்களுடைய மகள். அவர்களுக்குன்ட்டு வம்சாவளியில வரக்கூடிய சொத்துகள், அதாவது வாரிசு சுதந்திரங்கள், அவர்களுக்குன்னு அதுல இருந்து அந்த சொத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அவர்களுக்கு இருக்கனால அண்ணனுக்கு பக்கபலமா உறுதுணையா அந்த வீட்டு பராமரிப்பை அவங்க ஆக்கப்பூர்வமா அதை கவனிச்சுக்கிறாங்கிறதுனால ஒரு துள்ளி காசு கூட அண்ணன் சீமான் அவர்கள் திரள் நிதியிலிருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்சி நிதியிலிருந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.